ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன். குட்டீஸ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ரிடில் கேட்க போகிறேன். நீங்கள் இதுக்கு யோசித்து பதில் சொல்லணும். சரியா? வாங்க. ஓகே, பார்க்கலாமா? ஒரு நதிக்கரை ஓரத்தில் ஒரு சிங்கம், ஒரு ஆடு, ஒரு புல்லுக்கட்டு இருக்குது. சரியா? நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மூணையும் ஒவ்வொன்றாக கொண்டு போய் அடுத்த கரையில் சேர்க்கணும். ஆனால் நீங்கள் ஒன்று கொண்டு போகும்போது இங்கே கரையில் 2 இருக்கும்ல, ஒன்று இன்னொன்று சாப்பிட்றக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் சிங்கத்தை கொண்டு போனீங்கன்னா ஆடு புல்லுக்கட்டை சாப்பிட்ரும். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடாதபடிக்கு நீங்கள் ஞானத்தோடு கொண்டு போய் எப்படி ஆகுதோ சேர்க்கணும். இது உங்கள் திறமை. சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று சொல்ல வரேன். இந்த சைட்லேருந்து இந்த கரையிலேருந்து கொண்டு அந்த கரையில் சேர்த்துருவீங்க. அங்கேருந்து திரும்பி இந்த கரைக்கு வந்து ஒன்று எடுத்துகிட்டு போகும்போது அக்கறையில் இருக்கிறது ஒன்று சாப்பிட்றக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். சரி, நீங்கள் சில நேரம் எடுத்துக்கோங்க, யோசிச்சுட்டு அப்புறம் நீங்கள் இதுக்குரியான பதில் சொல்லுங்கள். ஓகே கிட்ஸ், திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லுங்கள். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 and 0. ஓகே கிட்ஸ், யோசிச்சிட்டிங்களா? இப்போ இதுக்கான பதில் சொல்லுங்கள். கிட்ஸ், உங்கள் பதில் கரெக்டானு பார்த்துக்கோங்க. நான் இதுக்கான பதில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஆடு கொண்டு வந்து இந்த கரையில் சேர்த்துருவோம். அப்போனா அந்த கரையில் இருக்க சிங்கம் புல்லுக்கட்டை சாப்பிடாது. அடுத்து நம்ம அந்த கரையிலேருந்து புல்லுக்கட்டை கொண்டு வந்து சேர்த்துருவோம். ஆனால் இங்கே புல்லுக்கட்டை வச்சுட்டு ஆடை திரும்பி தூக்கிட்டு போயிடுவோம். இல்லாட்டினா ஆடு புல்லுக்கட்டை சாப்பிட்ருவோம். ஆடை திரும்ப கொண்டு போய் அந்த கரையில் கொண்டு சேர்த்துட்டு அங்கே இருக்க சிங்கத்தை திரும்பி படகுல ஏற்றி கொண்டு வந்து இந்த கரையில் சேர்த்துருவோம். பாருங்க, இப்போது நம்ம சிங்கத்தை அக்கறைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டோம். சரியா? இப்போ சிங்கம் புல்லுக்கட்டை சாப்பிடாது. திரும்பி நம்ம வெறும் படகுல, காலி படகுல அந்த கரைக்கு போயிட்டு ஆடை அந்த படகுல ஏற்றி கொண்டு வந்து இங்கே சேர்த்துருவோம். சரியா? ஓகே, இந்த ரிடில்ஸ் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? ஆனால் நீங்கள் கேட்கக்கூடாது. படகுல வரும்போது அந்த படகு ஓட்டுறவரை ஏன் சிங்கம் சாப்பிடாதான்னு கேட்கக்கூடாது. சரியா? இதுதான் ஜஸ்ட் a fun riddle. Okay குட்டீஸ், your like, subscribe and share encouraged me to develop more videos. Thank you.